அவசரப்பட்டு முடிவெடுத்துட்டேன். என் மேலே தான் தப்பு. நான் எடுத்த முடிவால் தான் உங்களை இழந்துட்டேன். இந்த மாதிரி வந்துட்டு ஒரு சில பேர் வந்துட்டு உங்கள் லைஃப்பில் வருத்தப்படுறாங்க. அதில் ஒரு நபர் கண்டிப்பாக இருக்காங்க. அன்னைக்கு அவசரப்பட்டு பண்ண விஷயங்கள்னால இன்னைக்கு உங்களை இழந்துட்டோமே அப்படின்ற ஒரு கவலை இருக்கு. ஓகே. ஸோ அவங்க வந்துட்டு உங்களுக்கு மெசேஜ் ஒரு விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிற மாதிரியும் இருக்கு. என்னங்கிறத பார்த்துடலாம். ஆஸ் யூஷுவல்ங்க, ஃபியூ மினிட்ஸ் ஜென்ரல் அண்ட் தென் பிக்கப் ஆய். Okay, got this. ஸோ இந்த வீடியோ பார்க்குறீங்க, அந்த பர்சன் வந்துட்டு ஃபைனலி ஒத்துக்கிறாங்க. ஆமாம், அன்னைக்கு நான் எடுத்த முடிவுகளில் சுயநலம் இருந்தது. அதே மாதிரி நான் யோசிக்கல. வெளியில் மற்ற விஷயங்களில் நான் வந்து கவனங்களை செலுத்தியிருக்கேன். ஆனால் இன்னைக்கு உங்கள் மேலே அந்த ஒரு பாசம், லவ் வருது. மனசில் அந்த ஃபீலிங்ஸ் இருக்கு. நீங்கள் நினைக்கலாம் அவங்க உங்களை பற்றி நினைக்கல, ஃபீலிங்ஸ் இவ்வளோ நாளாக இல்லை. எஸ், அது அவங்களே ஒத்துக்கிறாங்களே, இவ்வளோ நாளாக கிடையாது. ஆமாம், பட் இந்த டைம் வந்து இருக்கு. பட் இது என்ன அப்படின்னா உங்களுக்கு நேரடியாக கூட வந்து சொல்ல மாட்டாங்க. எஸ், எனக்கு இந்த மாதிரியான ஒரு தாட் இருக்குங்கிறத நேரடியாக உங்ககிட்ட அந்த நியூஸ் வரவே வராது. பிகாஸ் இந்த பர்சன் இஸ் வெரி குட் அட் ஹைடிங் திங்ஸ். ஓகே, ஸோ அதனால வந்துட்டு பட் ஆனால் வந்துட்டு த்ரூ திஸ் ரீடிங் வி கோயிங் டு ஃபைண்ட் அவுட். நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். லைக் உண்மையிலே அவங்க வந்துட்டு ரியலாக வருத்தப்படுறேங்கிறாங்க. அது உண்மையிலே ரியலாக வருத்தப்படுறாங்களா இல்லை என்ன ஒரு விஷயம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, பட் ஆனால் வந்துட்டு ஒரு அவங்க தாட்டில் நீங்கள் இருந்திருக்கீங்கிறது தெரியுது. ஒரு ரீசன்ட் டைம்ஸ்லையும் சரி, இல்லை இதுக்கு கொஞ்சம் முன்னாடியும் சரி, நீங்கள் வந்து அவங்க உங்களை நினச்சிருக்காங்க அப்படிங்கிறதும் வந்து தெரியுது. ரொம்ப நேரம் 24 மணி நேரம் உங்களை நினைச்சிருக்காங்களான்னா அப்படியெல்லாம் கிடையாது. பட் இருந்தாலும் அவங்க வந்து அவங்கள நினைச்சிருக்காங்க. ஒரு கொஞ்சம் நேரம்னாலுமே அது ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மொமெண்ட்ஸாக தான் நினைச்ச மாதிரி காமிக்குது. சம்திங் ஒரு நெகட்டிவ் அப்படிங்கிற மாதிரி வரல. ஓகே, ஸோ பார்த்துடலாம். நம்ம ரீடிங்கில் வந்து பார்த்தா தெரிஞ்சிடும். ரைட். ஸோ இதுக்கப்புறம் பிக்கப் ஆயில் ஆப்ஷன்ஸ் தான் கொண்டு வர போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ தட் உங்களுக்கு வந்துட்டு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். அண்ட் அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு இங்கிலீஷ் சேனல், ஸோ என்னோட இங்கிலீஷ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் கீப் சப்போர்ட்டிங். தமிழ் சேனலில் இல்லாத டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ் ஆல்சோ இங்கிலீஷ் சேனலில் வந்துட்டு நான் கொண்டு வரேன். ஸோ அங்கேயும் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ நம்ம இப்போ பிக்கப் ஆயில்குள்ளார வந்துட்டு போகலாம். ஸோ பிக்கப் ஆயில் ஆப்ஷன்ஸ் வந்து என்ன வச்சிருக்கலாம்? 222ங்கிற ஏஞ்சல் நம்பர் தெரியுது ஆக்சுவலி உங்களுக்கு. ஓகே, அண்ட் தென் ஸோ பைல் நம்பர் 1க்கு 222 ஏஞ்சல் நம்பர். பைல் நம்பர் 2க்கு வந்துட்டு ரெட் கலர் இந்த ஸ்டோன். அண்ட் பைல் நம்பர் 3க்கு ஐ லவ் யூங்கிற ஒரு மெசேஜ். ஓகேவா? ஸோ இந்த 3 பைலில் இருந்து எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பைல் இல்லை 2 பைல் இல்லை எல்லாமே பார்க்கறனாலும் ஓகே தான். ஸோ ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். டைம் ஸ்டாம்ப் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க.
பைல் நம்பர் 1. ஸோ யாரெல்லாம் இந்த பைல் 222 சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்த்துடலாம். Pile number 1. Okay, pile number 1 actually see some ஒரு டிஃப்ரெண்ட் சேஞ்சஸ் இருக்கு. ஆக்சுவலி அவங்கள விட்டு நீங்க வந்ததுக்கு அப்புறம் நீங்க ஏதோ ஒரு மாற்றங்களை கொண்டு வந்திருக்கீங்களா? மேபி ஒரு டிஃப்ரெண்ட் லுக் அப்படிங்கிறத தாண்டி சம்திங் ஏதோ ஒரு இவ்வளோ நாட்களாக உங்களோட டேலண்ட்டை வெளியவே காட்டல. அது ஒரு சின்னதாக இருந்தாலும் சரி, இப்போ ஏதோ ஒரு விஷயத்த வந்து நீங்கள் நியூவாக பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்கள விட்டு வந்ததுக்கு அப்புறம் சொல்கிறேன். ஓகேங்களா? தட் ஸ்பெஷல் பர்சன் இருக்காங்கல்ல. ஸோ அது வந்து நீங்கள் லைஃப்பில் கொஞ்சம் அவங்க கூட இருந்தப்போ இருந்த பர்சன் இப்போ டோட்டலி டிஃப்ரெண்ட். அப்போ அவங்களுக்கு உங்ககிட்ட எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாது. எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அவ்வளோக்கும் வந்துட்டு இல்லை, அதாவது அவ்வளோக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. நீங்கள் அவங்க மேலே வச்சிருந்த ஹெவியான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எதிர்பார்ப்புகளை அவங்க உங்க மேலே வைக்கவே இல்லை. அப்புறம் அவங்க நீங்கள் கொடுக்குற லவ் என்ஜாய் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. பட் நவ் தே வாண்ட் சம்திங் ஃப்ரம் யூ. ஏதோ ஒரு விஷயம் உங்ககிட்ட இருந்தால் உங்களுக்கு தேவை. அது ஒரு ஹெல்ப்பாக இருக்கலாம், இல்லை ஒரு கம்ஃபர்ட், ஒரு லவ், ஏதோ ஒரு விஷயம். பட் இப்போ அவங்களுக்கு ஸ்ட்ராங்காக தேவைப்படுது உங்ககிட்ட இருந்து. ஓகே, ஸோ ஒரு மெஸ்டப்பான ஒரு எனர்ஜி இருக்கு. கொஞ்சம் நம்ம ஓவரா வந்து கிராண்டடா எடுத்துட்டோமோ அப்படின்ற ஒரு தாட் இருக்க மாதிரி இருக்கு. ஒரு கைண்ட் ஆஃப் ரிக்ரெட் அப்படிங்கிறது இருக்குங்க. ஓகேவா? அதாவது நம்ம முன்னாடியே இது மாதிரி தான் ரிக்ரெட் அப்படின்னா 24 மணி நேரம் ரொம்ப அதுக்காக சஃபர் ஆகிறாங்க, கஷ்டப்படுறாங்க அப்படிலாம் கிடையாது. ரிக்ரெட் இருக்கு, அவ்வளோதான். வருத்தப்படுறேன், எஸ். அதுக்காக வந்துட்டு தூங்காமல் சாப்பிடாமலாம் வந்து அந்த நபர் இல்லை. நீங்கள் ஒரு டைம் அந்த நபருக்காக இருந்திருந்தீங்க அப்படின்னா அவங்க இப்போ அந்த மாதிரிலாம் வந்துட்டு ஒன்றும் இல்லை. அப்படிலாம் ஒன்றும் வந்து ஒரு விஷயங்கள் வந்துட்டு காமிக்கல. ஓகே, ஐ டேக் சம் டாரோட் பார்ப்போம். நீங்கள் உங்களுக்காக அவங்க லைஃப்பில் ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்கீங்கல்ல, அது உங்களுக்கு பிடிச்சிருக்கு. பிகாஸ் அந்த பர்சன் எப்பயுமே ஒரு ஸ்ட்ராங் கேரக்டர்ஸ், போல்டான பர்சனை மட்டும்தான் விரும்புவாங்க. இந்த எமோஷ்னலு, இந்த லவ்வா, டூ மச் லவ், இந்த ஹெவியாக சாக்ரிஃபைஸ் பண்ணுற நபர்கள் எல்லாம் விரும்ப மாட்டாங்க. ஓகேங்களா? அவங்க அந்த பர்சன் ரொம்ப கிராண்டடாக தான் எடுத்துகிட்டு இருப்பாங்க. பட் ஒரு பர்சன் ட்ரூவாக தனக்கான வாழ்க்கையை தான் வாழ்றது அண்ட் தனக்கான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிற நபர் மேலே அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ மேபி நீங்கள் நிறைய விஷயங்கள்ல இப்போ இப்படி மாறி இருக்கலாம். எல்லாத்துலேயும் சேஞ்சஸ் இல்லைனாலும் ஒரு சில இதில் கண்டிப்பாக நீங்கள் மாறி இருக்கீங்க. அது அவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுறாங்க. எஸ், ரிக்ரெட் இருக்கு, இல்லாமல் கிடையாது. அந்த ரிக்ரெட் அப்படிங்கிறது வந்து இருக்குதான். பட் அதுக்காக வந்துட்டு அவங்க ஒரு ஸ்ட்ராங்கான ஆக்ஷன் இப்போதைக்கு எடுப்பாங்களான்னா இட் டேக் சம் டைம். அவங்க வந்து அவ்வளோக்குள்ள எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க மனசுக்குள்ளர அந்த ஒரு வருத்தம் இருக்கு. ஓகேங்களா? பட் இப்போதைக்கும் அதுக்காக நேரடியாக வந்து உங்ககிட்ட வந்துட்டு நான் இந்த மாதிரி ஃபீல் பண்ணுறேன், நான் இந்த மாதிரி ஸோ சாரி, நான் இப்படியெல்லாம் வந்து உன்னை ஜட்ஜ் பண்ணிட்டேன், இப்போ வந்துட்டு இந்த காரணங்கள்னால நான் ரியலைஸ் பண்ணுறேன்னா சொல்ல மாட்டாங்க. பிகாஸ் அது சொல்கிறதுக்கான சைன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ ஃபீல் பண்ணுறேன், அவ்வளோதான். ஆக்ஷன்ஸ்லாம் வந்து இன்னும் இப்போதைக்கு வந்து காணும். ஓகேங்களா? பிகாஸ் அவங்களோட ஓன் லைஃப் அண்ட் இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஈகோ கிளாஷஸ் தெரியுது. அந்த பர்சன் வந்து they feel like you're competitive. அதாவது ஒன்ஸ் வந்துட்டு அவங்க கொஞ்சம் ஹையாக இருந்தப்போ நீங்கள் லவ்னு இருந்திருக்கலாம் இல்லையா? அவங்களுக்கு ஈக்குவலாக இல்லாமல் இருந்திருக்கலாம். பட் இப்போ வந்து அவங்களுக்கு ஈக்குவலாக இல்லை அவங்களுக்கு மேலேயா நீங்கள் இருக்க மாதிரி வந்து இருக்கு. ஸோ ஒரு ஈகோ கிளாஷஸ் வந்து தெரியுது. ஸோ அவங்க பேச வந்துட்டு நீங்கள்
பேசாம மூஞ்சில் அடிச்சுட்டு போயிட்டா என்ன பண்றது, ஒரு பிளாக் பண்ணிட்டா என்ன பண்றது, இன்சல்ட் பண்ணிட்டா என்ன பண்றது, ஸோ அப்போ எனக்கு கோவம் வந்துடும், எனக்கு அந்த ஈகோ பிரச்சனையா இருக்கு. ஸோ அந்த ஒரு ரீசன் வந்துட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ சம்வேர் ஒரு காம்படிட்டிவாகவே நினைக்கிறாங்க. ஓகேங்களா, பிகாஸ் அவங்க வந்துட்டு உங்களோட சேஞ்சஸ், உங்களோட ஆட்டிடியூட்ஸ் எல்லாத்தையும் அவங்களோட வச்சு கம்பேர் பண்ணிட்டு இருக்காங்க ரைட் நவ். ஸோ தே கேன் ஃபீல் தட் இது மாதிரி நீங்க பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அதனால எக்ஸ்பிரஸ் பண்ணாம இருப்பாங்க. உங்க ரியாக்ஷன் இப்படி இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன், எனக்கு கோவம் வந்துடும் அப்படிங்கிறது தான். பிகாஸ் அதுதான் வந்துட்டு இப்போ உங்களை ஜட்ஜ் பண்ண முடியல அவங்களால. ஒரு குறிப்பிட்ட பீரியட் முன்னாடி வரைக்கும் வந்துட்டு ஜட்ஜ் பண்ணியிருக்காங்க அவங்கள, பட் இப்போ அவங்களால சுத்தமாக முடியல, அவங்கள ப்ரெடிக்ட் பண்ணவே முடியல. ஸோ அந்த ப்ராப்ளம் அவங்களுக்கு வந்துட்டு இருக்குது. ஓகே, பார்க்கலாம். பட் ஆனால் சம் கைண்ட் ஆஃப் தாட் இருக்குங்க. அதாவது இது மாதிரி நடந்துச்சுன்னா நல்லா இருக்கும்ல. இப்போ நீங்க மறுபடியும் வந்து பேசிட்டு மறுபடியும் அந்த பாண்டிங் ரீகனெக்ட் ஆகி இப்போ இருக்கிற கேரக்டர் மாதிரி, ஐ மீன் இப்போ இருக்கிற உங்க லைஃப் மாதிரி நீங்க ஒன்னா இருக்கிறது. ஸோ இதை ஜஸ்ட் இமேஜினிங் இந்த மாதிரி இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா நீங்க அது நான் ஆசைப்படுறேன் அந்த மாதிரி இருக்கணும், பட் நீங்க வேணான்ட்டீங்கன்னா என்ன பண்றது. ஸோ செல்ஃப் ஜட்ஜ்மெண்ட், டூ மச் ஆஃப் செல்ஃப் ஜட்ஜ்மெண்ட் அந்த இடத்துல வந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கரண்ட்லி மேபி லைக் ஒரு எமோஷ்னலி உங்க மேல அந்த ஒரு வேணுங்கிற ஒரு ஆசை இருந்தாலும் அட்லீஸ்ட் பேசிட்டு உங்க லைஃப்ல ஒரு கான்டாக்ட் ஆகாது இருக்கணும்னு நினைச்சாலும் அந்த ஈகோ தடுக்குதாங்க. ஸோ டைம் கொடுத்துட்டே இருக்காங்க. பார்க்கலாம் 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 அப்படின்னு சொல்லிட்டு டைம் கொடுத்துட்டே இருக்காங்க. பிகாஸ் ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு கன்க்ளூஷன் தெரிய மாட்டேங்குது. இப்போ என்ன பண்றதுங்கிறது ஒரு தெரியல. லைக் இது விஷயமா யார்கிட்டயும் அவங்களால கன்சல்ட் பண்ண முடியல, இது விஷயமா ஒரு முடிவுகளும் எடுக்க முடியல. ரெண்டுத்துக்கும் நடுவில் மாட்டிட்டு இருக்காங்க, ஈகோக்கும் அண்ட் வேணுங்கிற ஒரு ஆசைக்கும். ஸோ இப்போ இந்த பர்சன் உங்களை மிஸ் பண்றாங்களா அப்படின்ற ஒரு கேள்விகள் இருக்குல்ல. சரி, இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குன்னு சொல்றீங்க, சரி இப்போ என்ன மிஸ் பண்றாங்களா, மிஸ் பண்ணிட்டு ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்களா? மிஸ் பண்றாங்க, எஸ், அதுக்கான ஒரு சைன் இருக்கு. சம்டைம்ஸ் அவங்களோட எனர்ஜி லோவா தான் இருக்கு, ரொம்ப சூப்பர் ஆக்டிவ் கிடையாது. தெர் இஸ் சம் லோ எனர்ஜி அவங்க சைட்ல இருக்கு, மிஸ் பண்றாங்க. ஆனா அதுக்காக தனிமை அப்படிங்கறதுல, அதாவது ஒரு சம்டைம்ஸ் வந்துட்டு ரேண்டம் குயிக் தாட்ஸ்ன்னு சொல்லலாம். இப்போ எங்கேயாவது வெளியே போறாங்கன்னா திடீர்னு ஞாபகங்கள் எதையோ, அந்த நீங்க ஸ்பெண்ட் பண்ண அந்த டைம்ஸ், அந்த ஏதோ ஒரு மெமரிஸ்ன்னு இருக்குல்ல உங்க ரெண்டு பேருக்கும் நடுவில், அந்த மெமரிஸை பார்த்தோன்னே டக்குன்னு ஒரு ஞாபகங்கள் வருது. சுத்தி பீப்புள் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, அந்த ஒரு மொமெண்ட்ல அந்த ஒரு தாட் வந்துட்டு போகுது. ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு விஷயமும் வந்துட்டு இருக்கு. ஸோ அதுதாங்க, ஃபுல்லி வந்துட்டு இன்னும் ரெடி இல்லை, பட் பார்ப்போம். லெட்டர்ஸில் பார்த்துடலாம். ITR, GWE, ஃபர்ஸ்ட் லெட்டர், இனிஷியல் ஆர் அவங்க நேம்ல இருக்க ஏதோ ஒரு லெட்டர். ஓ, IGH. ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு ஃபியூ நம்பர்ஸ் எடுக்கிறேன். அது அவங்க பர்த்டே டேட் இல்லை அந்த நம்பர் ஏதோ ஒரு வழியில் அவங்களோட வந்து கனெக்ட் ஆகலாம். I'll take 5. 1 2 3 4 and one more 5. Okay, 14, 6, 27,
2 4. Okay, 2 4 6 14 27. ஓகே, ஸோ பைல் நம்பர் 1 நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் 222ங்கிற ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணி என்ன ஒரு விஷயம் யூனிவர்ஸ்க்கு சொல்லணுமோ தாராளமாக சொல்லி அதனோட எனர்ஜி கிளைம் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பைல் நம்பர் 2 யாரெல்லாம் இந்த ரெட் கலர் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்த்துருவோம். பைல் நம்பர் 2. ஸோ இந்த பர்சன் உங்களை இழந்துட்டு வருத்தப்படுறாங்களா? ஸோ எந்த மாதிரி, வாட் இஸ் த லெவல், எந்த மாதிரி இருக்கு, உண்மையிலே வருத்தப்படுறாங்களா இல்லை பார்ப்போம். ஓகே, எனக்கு 2 கார்டு வந்துருச்சு. I'll take this. Pile number 2. ஆக்சுவலி இந்த பர்சன் வந்துட்டு அந்த ரிக்ரெட் இருக்கு, பட் ஆனால் அது அவ்வளோக்கும் ஒன்றும் தாக்கம் தெரியல. லைக் மூவ் ஆன், ஆக்சுவலி இந்த பர்சன் ஆல்ரெடி மூவ் ஆன் ஆன மாதிரி தான் இருக்கு. ரொம்ப டீப்பான வருத்தங்கள் இல்லை, ரொம்ப டீப்பான ஒரு ரிக்ரெட்லாம் கிடையாது. இட்ஸ் ஓகே, பட் நீங்கள் அவங்க லைஃப்பில் நிறைய பேர் வந்துட்டு பாஸ்டில் இருந்திருக்காங்க. அண்ட் நீங்கள் ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் ஒரு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பிளேஸில் வந்து இருந்திருக்கலாம். ஸோ அந்த ஒரு தாட் இருக்குது. பட் ஆனால் அதுக்காக வந்துட்டு ரொம்ப வருத்தம் ரொம்ப அப்படிங்கிறதுல, பிகாஸ் அந்த பர்சன் மூவ் ஆன் ஆகிட்டாங்க. நான் அந்த பர்சன் வந்துட்டு நான் ஒர்க்கிங் ஆன் சம்திங் டிஃப்ரெண்ட். ரொம்ப வந்துட்டு ஒரு என்ன சொல்றது, நிறைய விஷயங்கள் அவங்க கிட்ட மாற்றங்கள் இருக்கும். அவங்களோட வேலை விஷயமா இருக்கட்டும், ப்ரொஃபஷனல் அண்ட் பர்சனல்லுமே ரொம்ப மாற்றங்கள் இருக்கு. அவங்க இன்னுமே வந்துட்டு ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு கேரக்டராக தான் மாறிட்டு வராங்க. ஸோ பாஸ்ட் விஷயங்களை வந்துட்டு அவங்களுக்கு நினைக்கிறதுக்கும் சரி, அதில் வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற அளவுக்கும் அவங்களுக்கு இப்போ அவ்வளோக்கும் தேவை கிடையாதுன்னு நினைக்கிறாங்க. பிகாஸ் அந்த பர்சன் ஆல்ரெடி மூவ்ட் ஆன். அவங்க லைஃப்பில் கொஞ்சம் ஒரு பிஸி ஸ்கெட்யூல் அண்ட் அவங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி, ஒரு சரௌண்டிங்ஸுங்கிறது இருக்குது. ஸோ அதனால வந்துட்டு அவ்வளோக்கும் வந்து மிஸ் பண்ணியிருக்காங்க, பட் நாட் தட் மச். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ரொம்ப வந்துட்டு அவங்கக்கிட்ட ஏதாவது அதிகமாக எதிர்பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு அந்த மாதிரி எதுவும் பெனிஃபிட் வந்துட்டு இல்லை. ஓகே, பிகாஸ் அவங்க வந்து அவங்க லைஃப்பில் ஒரு லைஃப்பை நல்லா கொண்டு வரணும், லைஃபோட ஒரு முக்கியமான ஃபேஸில் இருக்க மாதிரி இருக்குது. லைக் ரெஸ்பான்சிபிலிட்டிஸான ஒரு ஃபேஸில் இருக்காங்க. ஸோ இந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில மெமரிஸ் வந்து அவங்களுக்கு வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. பட் அதுக்கான ஒரு எஃபோர்ட்ஸ் போட்டிருக்காங்களான்னா கம்மியாக தான் இருக்குது. ஸோ இந்த பர்சன் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு தே கோயிங் த்ரூ சம் கைண்ட் ஆஃப் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருந்தாலும் ஒரு சில விஷயங்களில் வந்துட்டு தே ஒரு ஃபேக் ஸ்மைல் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க லைஃப்பில். சரி, அந்த விஷயம் என்ன அப்படின்னா டூ மச் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் அவங்க லைஃப் முன்ன மாதிரி இல்லை. ஸோ இவங்க வந்து ஒரு கட்டத்தில் ஒரு பிளேஃபுல்லான ஒரு கேரக்டராக இருந்திருக்கலாம். ரொம்ப ஒரு கிராண்டடான ஒரு எல்லாமே ஈஸியாக இருந்திருக்கும். அவங்களுக்கு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஈஸியாக கிடைச்சிருக்கும். பட் இப்போ வந்துட்டு அது அவங்க ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஏதோ ஒரு விஷயத்தை அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம்தான் வந்துட்டு இப்போ இந்த பழைய விஷயங்களை யோசிக்கிறதுக்கு அவங்களுக்கு நேரம் கிடையாது. ஓகேங்களா? பார்ப்போம். ஸோ இது ரிலேட்டடாக என்ன ஒரு தாட் அண்ட் ஒப்பீனியன் என்ன வச்சுருக்காங்க. ஸோ ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ பார்ப்போம் உங்கள் விஷயமா வேற ஏதாவது ஆக்ஷன்ஸ் எடுக்க போகிறாங்களா என்ன ஃபியூச்சர்லேயாவது. சரி, இந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இது நடக்கணும்னு இருக்கு, தான் நடந்துருச்சுங்கிற மாதிரி இருக்காங்க. ஓகே, இந்த ஒரு விஷயம் வந்துட்டு லைஃப்ல வந்து இருக்கணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு லைஃப்ல லைக் ஒரு நடக்கணும்னு இருந்திருக்கு. ஸோ அதனால நடந்துருச்சு. இட்ஸ் ஓகே, லைக் இட்ஸ் பார்ட் ஆஃப் லைஃப்
அப்படின்ற ஒரு ப்ராக்டிக்கல் மைண்ட் செட்டும் வந்துட்டு இருக்கு. சரி, இப்போ அவங்க கரண்ட்லி அவங்க லைஃப்பை பற்றி தான் அதிகமாக யோசிக்கிறாங்க. மேபி அவங்க லைஃப்பில் இருக்கிற அவங்க ஃப்ரெண்ட்ஸோ இல்லை மற்ற பர்சன்ஸ் கூட ஒரு லைக் அ ஃபேமிலி ஒரு லவ்டு ஒன்ஸ் இருந்தால் கூட அவங்கள பற்றி கூட அவங்க யோசிக்கலை. இப்போ கரண்ட் லைஃப்பில் இருக்கிறவங்கள பற்றி கூட அவங்களுக்கு தாட் கம்மியாக தான் இருக்குது. பட் அவங்கள பற்றி தான் அதிகமான யோசனைகள், ஃபோக்கஸ் இருக்குது. கம்ப்ளீட்லி அவங்களோட இமேஜை ப்ரொடெக்ட் பண்ணணும், அவங்களோட வேலைகளை கான்சென்ட்ரேட் பண்ணணும், த நேம் அண்ட் ஃபேம், த கான்ஃபிடென்ஸ். ஸோ இதில் தான் வந்து அதிகமான ஒரு இன்ட்ரெஸ்ட், ஈடுபாடு இருக்குது. ஸோ அவங்களுக்கு இப்போது டைம் கிடைக்கலங்கிறதுமே இன்னொரு பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து எஃபோர்ட்ஸ் போடாமல் இருக்கிறாங்கன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு பாயிண்ட் டைம் இல்லை. ஏன்னா அவங்க ஃப்யூச்சரை நோக்கி ஓடிட்டு இருக்காங்க. ஒரு பிளானிங்கோட ஒரு பொறுமையாக கூட அவங்க நடக்கல. தேர் ரன்னிங், அந்த பர்சன் ஓடிட்டு இருக்காங்க. ஸோ டைம் இல்லை. ஸோ இப்போ அவங்க கரண்ட் லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு பண்ணுற மாதிரி எந்த ஒரு விஷயமும் அவங்க வந்து மைண்டுக்கு இல்லை. ஓகேங்களா? see இது வந்து I can understand like this may look so different. அவங்க வந்துட்டு ரிக்ரெட் பண்ணியிருக்காங்கங்க, இல்லைன்னு கிடையாது. பட் ஆனாலும் வந்துட்டு ரொம்ப ப்ராக்டிக்கலாக இப்போ லைஃப்பை கொண்டு போயிட்டு இருக்காங்க. சம்டைம்ஸ் நீங்களும் அந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுமே ஒரு பாயிண்ட் இந்த இடத்துல. பிகாஸ் வந்து பைல் நம்பர் 2 நீங்கள் ஒரு எமோஷன்ஸ்க்குமே ஃப்ரம் யோர் பாஸ்ட் லைஃப் வேல்யூ கொடுத்துட்டு இருக்கீங்க. நிறைய பர்சன்ஸை நீங்கள் மீட் பண்ணியிருக்கலாம், இல்லை ஒரு ஃபியூ பர்சன்ஸை மீட் பண்ணியிருந்தாலும் அவங்களுடைய ஒரு டீப் அட்டாச்மெண்ட் இருந்திருக்கு பைல் நம்பர் 2க்கு. ஸோ அது வந்து யூ கேனாட், அது எடுக்க முடியல உங்களால். ஸோ உங்கள் லைஃப்பில் ஒரு பாஸ்ட் பர்சன் ஒருத்தவங்களுக்குமே ஏதாவது ஒரு ஐடென்டிட்டின்னு இருக்கும், ஏதாவது ஒரு விஷயங்கள் உங்களுக்கு அவங்களோட ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் மெமரிஸ்ன்னு இருக்கும். ஸோ ஒரு பர்சன் கிட்ட ஒரு மெமரிஸ் இருந்துச்சுன்னா இன்னொரு பர்சன் கிட்ட இன்னொரு மெமரிஸ்ன்னு இருக்கும். அது எல்லாத்தையும் நீங்கள் ப்ரீஷியஸாக கேரி பண்ணிட்டு வரீங்க. இப்போது இந்த நபரை பற்றி யோசிச்சா கூட உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மெமரிங்கிறது வரும், யோசிக்கிறதுக்கு, அதை நினச்சி ஏங்கிறதுக்கு, ஆசைப்படுறதுக்கு, இதெல்லாம் வந்துட்டு தெரியுது. பட் அந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. அவங்க மென்டலி சரி, எமோஷ்னலியும் சரி ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டு வராங்க. ஈவன் ஃபிசிக்கலி ஆல்சோ ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்க லைஃப்பில் அந்த நெகட்டிவிட்டி, அந்த ரிக்ரெட்ஸு, அந்த ஒரு வருத்தப்படுறது, கில்ட்டியான விஷயங்கள்லாம் கொண்டு வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆல்வேஸ் ஒரு டூ ஆப்டமிஸ்டிக்னு சொல்லலாம். சரி, இது வந்து அவங்களாவே இப்போ ஏதோ ஒரு இடையில டெவலப் பண்ணியிருக்க மாதிரி இருக்குது. இட் டசன்ட் லுக் லைக் இது முன்னாடி இருந்த மாதிரி தெரியல. பட் ஏதோ ஒரு இன்சிடென்ட்டோ இல்லை ஏதோ ஒரு விஷயங்கள் மூலியமாக அவங்க லெசனை லேர்ன் பண்ணியிருக்காங்க. இடையில ஏதோ ஒரு விஷயங்கள்னால தே ஹவ் லேர்ன் தேர் லெசன். அண்ட் ரொம்ப சேலஞ்சஸ்க்கு அப்புறம் இப்போ அவங்க வந்து பாசிட்டிவ் ஜோனில் போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால மறுபடியும் பாஸ்ட்டை நினச்சி நான் நெகட்டிவ் ஃபேஸ்க்குள்ளே வர விரும்பலை. பயப்படுறாங்க, கொஞ்சம் பயம் இருக்கு, சைலண்ட் ஃபியர். பார்க்குறப்ப நல்ல கான்ஃபிடென்ட் எனர்ஜி இருக்கும், பட் மனசுக்குள்ளார ஒரு பயம் இருக்கு. பழைய விஷயங்களை ஞாபகப்படுத்திட்டோம்னா வீக் ஆயிடுவோமோ, இந்த டைம்ல அவங்க வீக் ஆகக்கூடாது. சரி, பைல் நம்பர் 2 அவங்க லைஃப் இஸ் ஆக்சுவலி டிஃப்ரெண்ட் நவ். இட்ஸ் நாட் லைக் சேம், பழையபடியில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. இந்த இடத்துல அவங்க வீக் ஆகக்கூடாது. தே ஷுட் பி அலர்ட்டாக இருக்கணும் எப்பயுமே. நான் அலர்ட்டாக இருந்தால் தான் என் வாழ்க்கையை என்னால் காப்பாற்றிக்க முடியும். ஸோ நான் முன்னாடியே சொல்லிட்டேன், தேர் நாட் சேசிங், தேர் ரன்னிங்னு சொல்லிட்டேன். ஓகே, ஸோ பைல் நம்பர் 2, திஸ் இஸ் த ரியாலிட்டி. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஹோல்ட் பண்ணுற மெமரிஸ் மாதிரி அவங்க ஹோல்ட் பண்ணுறதில்ல. வெளியில் பாசிட்டிவ் இருந்தாலும் மனசுக்குள்ளார பயம் இருக்கு, எங்கே மறுபடியும் பழைய பேசி வீக் ஆகிடுவோமோ. ஓகே, லெட்டர்ஸ்ல பார்த்துருவோம். ஆஸ் யூஷுவல் ஃபர்ஸ்ட் நேம், ஃபர்ஸ்ட் லெட்டர் இல்லைன்னா இனிஷியல் PND. once again. Okay, கீழ் வந்துருச்சு. I'll take this. R PI. once again, final. F P O N வந்துச்சு. ஓகே, N வந்துச்சு அண்ட் O ரெண்டுமே எடுத்துக்கலாம். FPON. ஓகேங்களா?
நவ் ஐ டேக் சம் நம்பர்ஸ் எடுக்கிறேன், அது அவங்களோட ரிலேட் ஆகும். ஸோ ஐ டேக் 2, 1 more 3 and 4. ஓ இவ்வளோ வந்துருச்சா? 4, 5, 24, 23, 27, number 2, number 19. Okay va? So 2, 23, 24, 19, 27. Okay, so that's all for pile number 2. நீங்க comment sectionல வந்து I am blessed by the divine அப்படிங்கறத டைப் பண்ணுங்க. இல்ல டிவைன்க்கு என்ன ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை கூட சொல்லி அதனோட எனர்ஜி கிளைம் பண்ணிக்கலாம். Thank you. Pile number 3. யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங். Pile number 3. See, இந்த person வந்துட்டு கொஞ்சம் வந்து எனக்கு ஒரு மெசேஜ் வருது, என்ன தெரியுமா? ரிக்ரெட் இருக்கு, பட் இருந்தாலும் வந்துட்டு கொஞ்சம் நம்மளை க்ளோ பண்ணிக்கலாம். அப்போதான் வந்துட்டு உங்களை அப்ரோச் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட பேசுகிறப்பவுமே நீங்கள் உங்களை ஜட்ஜ் பண்ணிட மாட்டீங்க. கொஞ்சம் வந்து இந்த செல்ஃப் இமேஜுமே வந்து நினைக்கிற மாதிரி இருக்குது. திஸ் மே லுக் ஸோ ஒரு ஃபனி, இந்த ஒரு காமெடி வேல இருந்தாலுமே பட் அவங்க அதான் பண்ணுறாங்க. ஸோ எஸ், நான் மிஸ் பண்ணுறேன், எனக்கு திரும்ப பார்க்கணும் பேசணும்னு ஆசை இருக்குது. ஸோ சப்போஸ் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நடந்துச்சுன்னா அவங்க வந்து உங்களை நீங்கள் வந்து அவங்கள ரொம்ப ஒரு லோவாக பார்த்துடக்கூடாது, ரொம்ப ஒரு ஒரு அப்கிரேடடாக பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. ஓகேவா? ஸோ தே ஜஸ்ட் க்ளோயிங் தெம் செல்ஃப். அவங்கள க்ளோ பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி, இந்த பர்சன் வந்து கரண்ட்லி பார்க்குறப்போ வந்துட்டு ப்ரெசன்ட் லைஃப் அண்ட் ஆல்சோ ஃபியூச்சர் அப்படி தான் பார்க்குறாங்க. எமோஷனல் வந்து இங்கே அவ்வளோக்கும் இல்லைங்க. அதாவது வருத்தப்படுறேன், ஃபீல் இருக்குது, பட் அதுக்காக ரொம்பலாம் கிடையாது. சரி, இது என்ன அப்படின்னா வந்து பிகாஸ் அந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் கரண்ட் லைஃப்பில் அவங்களுக்கு பீப்புள் இருக்காங்க, லவ் பண்ண, என்ஜாய் பண்ண, காசிப் பண்ண, டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு பீப்புள் இருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்துட்டு தே பிலீவ் அந்த பர்சனுக்கு வந்துட்டு சம் ஆஃப் உங்களை பற்றின ஏதோ ஒரு சில நியூஸஸ் ஆல்சோ வந்துட்டு அவங்களுக்கு கிடைக்கிது. நீங்கள் சேஞ்ச் ஆகியிருக்கீங்கன்னு பார்க்குறாங்க. அண்ட் ஆல்சோ சம்வேர் நீங்கள் அவங்கள பற்றி இப்போ வெயிட் பண்ணிட்டு இல்லைங்கிற மாதிரியும் நினைக்கிறாங்க. ஸோ தே ஹாவ் தேர் ஓன் ஜட்ஜ்மெண்ட். பட் இந்த இடத்துல எல்லாமே என்ன அப்படின்னா வந்து அவங்களோட அந்த தாட் வந்து ரெஸ்பான்சிபிளாக இல்லை, ஒரு ஃப்ளக்சுவேட்டிங் இருக்குது. திடீர்னு வந்துட்டு ஆசைப்படுறாங்க, அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிக்கிறாங்க, திடீர்னு வந்துட்டு அது மறந்துடுறாங்க. ஸோ நிறைய முக்கியமான விஷயங்கள் அந்த நபர் மறக்கிறாங்க. பிகாஸ் அவங்களோட ப்ரெசன்ட் லைஃப்லேயே வந்துட்டு நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. லைக் அவங்களோட லைஃப்ல ஈச் அண்ட் எவ்ரி டே குவைட் சர்ப்ரைசிங்காக இருக்கும். ஆல்வேஸ் ஒரு ஆக்டிவ் எனர்ஜி இருக்கு. மேபி வெளியிலேருந்து பார்க்கறதுக்கு கூட வந்து அவ்வளோக்கும் தெரியாமல் இருக்கலாம், பட் சம் கைண்ட் ஆஃப் ஆக்டிவ்னஸ் இருக்காங்க. இந்த பர்சன் நிறைய சீக்ரெசி ஹோல்ட் பண்ணுறாங்க. நிறைய விஷயங்கள் வந்துட்டு வெளியில் மற்றவங்க ஜட்ஜ் பண்ண முடியாத அளவுக்கு அவங்க லைஃப் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக லீட் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ இவங்க இப்போ ஒரு மிஸ்ட்ரி கேரக்டர்னு சொல்லலாம். நீங்கள் அவங்கக்கிட்ட வந்துட்டு நீங்களாவே வாலண்டியராக போய் பேசணும்னு நினச்சா கூட அவங்க அந்த இன்ட்ரெஸ்ட்டை காமிப்பாங்க. பட் ஆனால்
ஒரு ஒரு கொஞ்சம் ஒரு ஒரு என்ன சொல்றது, லிமிட்டோடையும் சரி ஒரு ஒரு ஸ்டைலிஷோடையும் பண்ற மாதிரி இருக்கு. நான் சொன்னேன்ல, உங்களை உங்களை மிஸ் பண்றாங்க தான், இல்லைன்னா கிடையாது. பட் நாட் தட் மச். அவ்வளோ கூல், பிகாஸ் யூ கேன் சி டூ மச் ஆஃப் பாசிட்டிவ் என்விரான்மெண்ட் இருக்கு. ஸோ அவங்களுக்கு யோசிக்கிறதுக்கு டைம் இல்லை, அதுதான் ஒரு விஷயம். பிகாஸ் அவங்க இப்போ கம்ப்ளீட்லி செல்ஃப் கேர் ஜோனில் இருக்காங்க. அவங்களுக்கு வேற யாரோ ஒருத்தவங்க வந்துட்டு டிஃப்ரெண்ட்டான ஒரு கைடன்ஸ் கொடுத்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் உங்களை நீங்கள் டெவலப் பண்ணிக்கோங்க, உங்களை நீங்கள் நல்லா க்ளோ ஆக்கிக்கோங்க. லைக் ஃபிட்னஸ், ஜிம், எக்ஸசைசஸ், யோகா, ஃபேஷியல், ஆல்வேஸ் பி ஸ்டைலிஷ், உங்களோட பர்சனாலிட்டியை டெவலப் பண்ணுங்க. ஸோ மெனி பாசிட்டிவான விஷயங்கள் அவங்களுக்கு வந்துட்டு யாரோ ஒருத்தவங்க சொல்லி கொடுத்துட்டே இருக்காங்க, மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்காங்க. திஸ் பர்சனுக்கு, இந்த பர்சனுக்கு கான்ஸ்டன்ட் மோட்டிவேஷன் எங்க இருந்தும் வந்துட்டே இருக்கு. ஸோ அவங்க டூ மச் ஆஃப் செல்ஃப் கேர்ல தான் இருக்காங்க, தன்னோட ஒரு இமேஜ் கான்சியஸ்ல இருக்காங்க. நான் முன்னாடியே சொன்னேன், உங்களை வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்போ நீங்கள் அவங்கள வந்து ஜட்ஜ் பண்ணிடக்கூடாது. முன்னாடி பார்க்குறப்போ கூட இப்போ ரொம்ப நல்ல ஸ்டைலிஷாக இருக்கீங்கிற மாதிரி நினைக்கணுங்கிறாங்க. ஸோ தட் திங் இஸ் டிஸ்டர்பிங் ஹியர். அது வந்து உங்களை மிஸ் பண்ணாலும் உட்காந்து யோசிக்கிறதுக்கு கூட அவங்களுக்கு டைம் இல்லை. பிகாஸ் அவங்கள ஃபர்ஸ்ட் அதிகமாக லவ் பண்ணுறதுனால மற்றவங்களுக்கு லவ்வை ஷேர் பண்ணுறதுலையும் கொடுக்கறதுலையும் அவங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கு. they don't haveன்னு கூட சொல்லிடலாம். பட் ஆனால் வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் வந்து பைல் நம்பர் 3 நீங்கள் ஒரு ஃபேஸ் ஆஃப் டைமில் கூட அவங்க உங்களை பற்றியாவது நினைக்கணும், ஒரு தாட்டாவது இருக்கணும், அட்லீஸ்ட் ஒரு பாசிட்டிவ் தாட்டாவது இருக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா, எஸ் அது இருக்குது. ஒரு நெகட்டிவ் ஒப்பீனியன் உங்கள் மேலே கிடையாது. வாட் எவர் பாஸ்டில் நடந்த நிறைய விஷயங்கள், அந்த ஒப்பீனியன்ஸ் எதுவுமே இல்லை. இட்ஸ் டிஃப்ரெண்ட் நவ். சம்டைம்ஸ் ஒன் நைட் இல்லை ஒரு நாளைக்கு வந்துட்டு பேசணும்னு டெக்ஸ்ட் பண்ணணும்னு வருவாங்க. சரி ஓகே நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு விட்டுருப்பாங்க, தென் மறந்துடுவாங்க. ஸோ அப்படிதான் அவங்க ஸ்கெடியூல் இருக்கு. இந்த இடத்துல வந்து மோர் தென் பர்பஸ்ஃபுல்லாக நிறைய விஷயங்களை பண்ணுறாங்களா அப்படின்னா கிடையாது, பர்பஸ்ஃபுல்லாக கிடையாது. பட் ஸ்டில் வந்துட்டு அவங்க தனிமையாக இருக்கிற டைமே கம்மியாக இருக்கும். மோஸ்ட்லி தே மே ஹாவ் பீப்புள் அரவுண்ட் தெம். பீப்புள் ஏதாவது ஒரு விஷயம், ட்ராவலிங், இந்த மாதிரி குவைட் பிஸி ஸ்கெடியூல் தெரியுது. ஓகே, பைல் நம்பர் 3. ஆனால் திருப்பி வருவாங்களா, ஏதாவது ஒரு பேச வாய்ப்புகள் இருக்கானா? இருக்குங்க. அது வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே உட்காராதீங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணாத டைமில் திடீர்னு வருவாங்க. அவங்களோட லைஃப் ஸ்கெட்யூல், அவங்களோட ஒரு கரண்ட் லைஃபே அவங்களுக்கே ப்ரெடிக்ட் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பிஸியாக போயிட்டு இருக்கு. ஸோ அதனால வந்துட்டு அவங்க இட் டேக் சம் டைம் ஃபார் தெம் டு கம். ஓகேங்களா? திடீர்னு ஃப்ரீ ஆனாங்களா, திடீர்னு டெக்ஸ்ட் பண்ணுவாங்க, அப்படிதான் இருக்கு சுச்சுவேஷன். பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இது ஒரு ஆல்தோ இட்ஸ் அ வெரி பாசிட்டிவ் எனர்ஜி மாதிரி தான் வருது. என்னடா அவங்க வந்துட்டு ரிக்ரெட் பண்ணிட்டு ரீச் அவுட் பண்ணலையே அப்படின்னு நினைக்காதீங்க. அண்ட் ஆல்சோ ரொம்ப இதுக்காக வருத்தப்பட்டுட்டே உட்காரணும் அப்படின்னு நினைக்காதீங்க. பிகாஸ் தே மூவ் ஃபார்வர்டாக மூவ் பண்ணியிருக்காங்க ப்ராக்டிக்கலி ஆல்சோ. ஸோ நீங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வைக்காமல் இருந்தால் பெட்டர் தான் இந்த இதில். ஓகே அவங்க சொல்லிட்டீங்க, அப்போ அவங்க வர போகிறாங்க அப்படின்னு ஏதாவது ஒரு தாட் இருக்கும்ல ஜென்ரலி. ஸோ அந்த தாட் இல்லாமல் இருந்தால் பெட்டர். லைக் உங்களோட லைஃப்பை லீட் பண்ணுங்க. இந்த இன்ஃபர்மேஷனை ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். அவங்க எப்போ திடீர்னு வருவாங்க, இல்லைன்னா இட் டேக் சம் மந்த்ஸ், இல்லைன்னா அது எப்போன்னு கூட வந்துட்டு யூ கேன் நாட் சே இட். பொறுமை அவசியம். எப்படி வருவாங்க? அவங்க கிட்ட என் நம்பரே இல்லை, அவங்க கிட்ட என்னோட கான்டாக்டே இல்லை, எதுவுமே இல்லை, எப்படி வருவாங்க? நீங்க உங்களோட பார்வையில இருந்து பார்க்காதீங்க. இந்த சிச்சுவேஷன் கனெக்ட் ஆகணும்னு இருந்தா ஏதோ ஒரு வழியில வந்துட்டு கனெக்ட் ஆவாங்க. கான்டாக்ட் நம்பரே இல்லைனாலும் அந்த டைம்ல அவங்களுக்கு அது ஏதோ ஒரு வழியில கிடைக்கும். அண்ட் தே வில் கம். ஓகேவா? ஸோ நீங்களாவே வந்துட்டு இது இல்லையே அப்புறம் எப்படி வருவாங்க அப்படின்ற ஒரு கால்குலேஷன்ஸ் வந்துட்டு வேண்டாம். இந்த மாதிரி ஒரு தாட் கால்குலேஷன்ஸ் இருந்தால் டெஃபினெட்லி அட்ராக்ட் பண்ணவே முடியாது. மேனிஃபெஸ்டேஷன் அது வரவே வராது. நீங்களாவே லிமிட்டிங் பிலீவ்ஸை கொண்டு வந்துட்டு இருக்கீங்க. LOH. Letter, first name, first letter or initial. LOH. HOD. Final. NWG.
ஓகே, I'll take some numbers. அந்த நம்பர்ஸ் அந்த பர்சனோட வந்துட்டு கனெக்ட் ஆகணும். 5 இதை எடுக்கிறேன். 1 2 3 4 and 5. ஓகே, எனக்கு இன்னொன்று கீழே வந்துச்சு. I'll take 6. இப்போ பைல் நம்பர் 3க்கு 6 வந்திருக்கு. நம்பர் 11, நம்பர் 17, நம்பர் 29, நம்பர் 16, 16, நம்பர் 18, நம்பர் 28. எல்லாம் கனெக்டிவாக வருதுல்ல. 11, 16, 17, 18, 28, 29. Okay, so that's all for pile number 3. நீங்கள் comment sectionல வந்துட்டு I am enjoying my current life, I'm thankful to my life, அது மாதிரி ஏதோ ஒரு விஷயம் டைப் பண்ணி அதோட எனர்ஜி கிளைம் பண்ணிக்கோங்க. யூனிவர்ஸ்க்கு ஏதாவது சொல்லணும்னாலும் அதை டைப் பண்ணி அதோட எனர்ஜி கிளைம் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.